திருமணம் தாண்டிய உறவுகளுக்கு எல்லாம் எப்படி கணக்கெடுக்கிறாங்க? எஃப்ஐஆர் நடக்கிற மர்டரு இதெல்லாம் ஒரு டேட்டா இருக்குல்ல. ஏன் இல்லை டைவர்ஸோட அளவு, டைவர்ஸ்க்கான ரீசனு, அதுதான் சர்வே, அதுதான் கவர்மெண்ட், அதான் சிஸ்டம், அதான் சிஸ்டம். ஏன் ஒரு மாவட்ட எஸ்பிக்கு தெரியுங்க அந்த 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 மாவட்டத்தோட கிரைம் ரேட்டிங்ஸ் என்னன்னு. எஸ்பி ஆஃபீஸ் போனால் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு தெரியும், 60 செகண்டில் சொல்லுவாங்க. ஸோ இந்த திருமணங்கிற உறவுல வந்து குழந்தைகள் முக்கிய பங்கெடுக்குது. ஆனால் அந்த குழந்தைங்களே கொலை பண்ணுறாங்க கள்ளக்காதலுக்கு. அப்புறம் மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு பார்த்தோம், குழந்தைகளை வெட்டி கொண்டுருச்சு அவங்க அம்மாவே. அப்போ அந்த கள்ளக்காதல் எந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கள்ளக்காதல் தன்னோட மனைவி மட்டும் கள்ளக்காதல் 2 பேர் தலையும் ஒரு வெட்டில் வெட்டி பையில போட்டு வேலூர் ஜெயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. சரண்டர் ஆக போனாரா குளஞ்சி, கள்ளக்குறிச்சியில ஒரு அக்யூஸ் பேர் குளஞ்சி, 2 பேரும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. ஆல்ரெடி அந்த மனைவியே 2ஆம் தரம் இருக்கு சொல்லி பார்த்துருக்காரு, கேட்கல. மொட்டை மாடியில லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வெளியூர் போற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு திரும்பி வந்துட்டா. அப்படி ஒரே வீட்டுல தலை தனியா போயிட்டு. அப்ப அந்த வெட்டின் வேகம் எவ்வளவு அதிகமா இருந்திருக்குன்னு பார்த்தீங்க. 3 பிள்ளைங்க, கள்ளக்காதல், நீங்க ஜெயிலுக்கு போயிடுறீங்க, பிள்ளைங்க அனாதையா நிக்குது. இந்த உலகத்துல ஒன்றை விட ஒன்று பெஸ்டா இருந்துகிட்டே தான் இருக்கணும். நிறையாளர் எல்லாத்தையும் விட ஒன்று பெட்டரா தான் இருக்கு. இந்த போன் வாங்கணும், இதுக்கு அடுத்த வெர்ஷன் பார்த்தா நல்லா இருக்குல்ல. எல்லாத்துலயும் ஒன்றை விட ஒன்று பெட்டர் இருக்குதானே இருக்கு. ஆனா அப்படியே போயிட்டு இருந்தோம்னா அது எண்டே இல்லாமல் போயிடும். அது ஒரு எண்டு வந்து நம்மளாதான் ஏற்படுத்திக்கணும்.